மார்னிங். நம்ம நிறைய வீடுகளில் பாருங்களேன், சமையல் அறையில் அவ்வளோவா போகிறதே கிடையாதுங்க. அது ஒரு போர் அடிக்கிற விஷயமா அமைதியாக வச்ச இடத்துல வச்ச மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா சமைக்கிறது இல்லை. அம்மா அப்பா உனக்கு என்ன பிடிக்கும் ஆர்டரு பிடிச்ச பண்ணிக்கோ, மம்மி எனக்கு இது தான் வேணும், நீ என்னடா எனக்கு அதுதான் பிடிக்கும். இல்லை ஆளுக்கு ஒரு ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் புக் பண்ணி சாப்பிட்றாங்க. அந்த சமையல் அறைக்குன்ற அந்த ஒரு உணர்வே இல்லாமல் போயிடுது. அதனால தான் உறவுகளில் விரிசல்கள் கூட ஏற்படுது. அம்மா அப்பா சமைச்சு கொடுத்து நம்ம சாப்பிடணும், அவ்வளோதான். அப்படி செய்யாதீங்க பெற்றோர்களே. தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு அந்த சமையல்னால் என்னன்னு விளக்கி கொடுங்க. ரசம் வைக்கிறது எப்படி, வாரத்தில் ஒரு நாளாவது எல்லோரும் சேர்ந்து சமைக்கணும்னு அந்த குழந்தைகளுக்கு பழகி கொடுத்தாதான் அதுக வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரு நாளாவது எல்லோரும் சேர்ந்து சாப்பிடணும். அந்த காலத்திலலாம் அப்படி தான் சாப்பாடை வச்சு உருட்டி அதில் குழம்பு ஊற்றி ரசத்தை ஊற்றி அப்படி சாப்பிடுவோம். இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. உனக்கு என்ன எனக்கு என்ன வாங்கிட்டு தனித்தனி ரூமுக்கு போயிடுறாங்க. அப்புறம் எப்படி மங்களகரமாக அந்த அடுப்படி நல்ல வாசத்தோடு இருக்கும்? கிடையாதே. தயவு செஞ்சு சொல்கிறேன், பெற்றோர்களாகிய நாம் குழந்தைகளுக்கு அதை பழகி கொடுக்கணும். அப்படி பழகி கொடுத்தா தான் அதுக்கு வெளிநாடோ போய் வேலை செய்யும்போது சத்தியமாக அம்மா சாப்பாடு கிடைக்கலைங்க ஒரு சொட்டு கண்ணீராக வடிக்குங்க. ஐயோ இது செய்ய தெரியலையே, அங்கே வேலை வேறு, இதெல்லாம் ஏற்படும். பெற்றோர்கள் நம்ம தான் அந்த குழந்தைகளுக்கு அதை பக்குவப்படுத்தி சொல்லி கொடுத்து பழகுனா இந்த டைவர்ஸுன்றதே ஏற்படாது. டைவர்ஸ் எதனால் ஏற்படுது? ஒரு நாளாக சமைச்சு கொடுத்துருக்காளாங்க? கிடையாதுங்க. அவள் சமைக்க சொல்லியே எனக்கு தொந்தரவு பண்ணுறான். இப்படிலாம் பிரச்சனை வருது. இந்த உறவுகள் விரிசல்கள் ஏற்படாமல் இருந்தால் குழந்தைகளுக்கு இதை பெருமையாக சொல்லிக்குவாங்க. என் பிள்ளைக்கு சமைக்கவே தெரியாதுங்க, போகிற இடத்துல அவன் என்ன பாடுவான். இது சொல்ல வைக்கமா இல்லையாங்க நம்மளுக்கு? குழந்தைகளுக்கு இப்போவுமே இந்த டிவி இது அது ஜொமோட்டோலாம் ஆர்டர் பண்ணுறதை வைக்கிறதில்ல விட்டுட்டு கொஞ்சமாவது சமையலறை பக்கம் வாமா சொல்லி கொடுத்து அதுகளையும் பழக்கம் பண்ணி இவ்வளோ செலவாகுது, இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோமேன்னு அவங்களுக்கும் புரியும். அடுப்படியும் மனமாகவும் வாசமாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்குங்க. தயவு செஞ்சு எல்லார் வீட்லேயும் அதை பழக்கி கொடுங்க சமையல்ன்ற. லவ் யூ ஆல். தேங்க்யூ.